அரசு மானியத்துடன் 3,22,000ல 3 கிலோவாட் சோலாரோட அதுக்கு கீழவே ஒரு ரூமும் ரெடி. லைட் வெயிட் ரூமு. மாடியில எங்க வேணா அத யூஸ் பண்ணிக்க முடியும். சோலார்லேருந்து வரக்கூடிய கரண்ட்ட என்டையர் வீட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் பில்லையும் கட்ட வேண்டியதில்ல. இந்த ரூம் செட்டப்பு மாடிக்கு மட்டும் கிடையாது. ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்டே தேவை கிடையாது. ஃபுல் சோலார்லயே ரன் ஆகும். இது மட்டும் இல்லாம பிளாட் போட்டு சேல் பண்ற இடத்துல செக்யூரிட்டி ஆஃபீஸ் மாரி ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கும் யூஸ் ஆகும். அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி ஆஃபீஸ் வைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அதோட ஹில் ஸ்டேஷன்ல கரண்ட் இல்லாத இடங்கள்ல ஒரு வீடு பண்ணணும் அப்படின்னாலும் இத பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இது லைட் வெயிட் ப்ராடக்ட்ன்றதால இத நீங்க மூவ் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் ரீசேலும் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த ரூம், சோலார் செட்டப் எல்லாமே ஒரே நாள்ல ரெடி ஆயிடும். தமிழ்நாட்டுல எங்கனாலுமே டிரான்ஸ்போர்ட் பிளஸ் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இந்த ரேட்டுக்குள்ளேயே இன்க்ளூடட். ஃப்ரீ தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இப்போ இந்த வீடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது வந்து எப்படி பண்றாங்க? என்ன மெட்டீரியல்ல பண்றாங்க? எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும்? வாரண்டி இருக்கா? இல்லையா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்க பேர், உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. என் பேர் கௌதம் செட்டி. We are from JM Group of Companies. ஓகே. இது ஒரு 20-year-old கம்பெனிங்க. We are the biggest structure manufacturers and hot dip galvanizers in the state of Tamil Nadu. And we are doing solar ground mount, transmission tower, அமெரிக்கன் பீம்ஸ் இதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இது புதுசாக வந்து இந்த டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணோங்க, ஜேம்ஸ் குருஹம் அப்படின்ட்டு. ஸோ தட் ஆல்ரெடி நாங்கள் சோலார் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரூஃப் டாப் மேலே. சரி, எதுக்கு ஒரு சோலார் மட்டும் ஒரு வீடு மாதிரி கூட கொடுத்துட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நிறைய பேருக்கு. ஓகே. இப்போ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த வீடு வந்து பண்ணுறீங்க? எங்களோட பேஸ் மாடல் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே. என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம்னா, நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரக்சரல் டியூப்ஸு அண்ட் பேஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சராக வச்சுட்டு, ஸ்கெலிட்டன் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஓகே. இதுக்கு வர வாலு, மேலே ரூஃபு, இதெல்லாம் பஃப் பேனல்ன்ட்டு பண்ணுவோம் 50 mm அண்ட் 30 mm திக்னஸில். இது என்னன்னா, பஃப் என்னன்னா நடுவில் வந்து ஃபோம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. 2 ஷீட்டு நடுவில் வந்து ஃபோம் இருக்கும். ஸோ அதனால என்னன்னா, உங்களுக்கு ஹீட் அண்ட் சவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறப்போ வெயில் எப்படி இருக்கும், உள்ள கொஞ்சம் கம்மி ஆகும், டெம்பரேச்சர் டவுன் ஆகும். அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றீங்க இல்லையா? இது வந்து எம்எஸ்ஆ இல்ல ஜிஐயா? இல்ல, இது வந்து அதான் ஜிஐன்றது வந்து ரொம்ப வேக் டேர்ம் ஆக்சுவலி. ஓகே. நாங்க வந்து ஹாட் டிப் கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சருக்கு போட்டுட்டு இருக்கோம் இந்த பில்லர்ஸ் எல்லாமே. ஓகே. ஹாட் டிப் கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சர்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். ஓகே. ஜிஐ பைப்ஸ்ன்றது வந்து அந்த 120 GSM இந்த மாதிரி பைப்ஸ் வரும். அது கரோஷன் சீக்கிரமா ஆயிடும் ஒரு டைமுக்கு அப்புறம். ஓகே. ஸோ அது வந்து we are not using. அது ஒன்லி பாட்டம்ல பெயிண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பேஸ்க்காக. இது வந்து ஃபுல்லா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வித் ஹாட் டிப் கேல்வனைஸ்டுங்க. ஓகே. இது அப்ப ரஸ்ட் ஆகிற பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்காது? இல்ல இருக்காது. ஈவன் இந்த பஃப் பேனல் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மேலே கீழே ஷீட் வந்து கேல்வனைஸ் ஷீட்ஸ் தான் இருக்கும் இது. ஓகே. ஸோ ரொம்ப கம்மி, ஐ மீன் ரஸ்டிங்கு வெரி லாங் டைமுக்கு அப்புறம் ஆகும். நாங்களும் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, நாங்கள் பேர் பாடி கொடுத்ததுக்கப்புறம் யூ கேன் டூ த பெயிண்டிங், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் ஆன் டாப், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ அது மாடிக்கு மேலே பண்ணியிருக்கீங்க இல்லையா? டெரஸ்க்கு மேலே அப்படின்னும் பொழுது இந்த கான்கிரீட்ல வந்து ட்ரில் பண்ணி பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை இங்கே நம்ம பார்க்குற மாதிரி? அது கஸ்டமர் விருப்பங்க. ஆக்சுவலாக ட்ரில் பண்ணி ஆங்கர் போல்ட் போட்டால் பெஸ்ட் ஆக்சுவலி, பிகாஸ் ஸோ தட் விண்ட் ஸ்பீட் அதிகமாக வரும்போது இல்லை சேஃப்டி, ஒரு அடிஷ்னல் சேஃப்டி அந்த இது பண்ணிட்டு மேலே ஒரு சின்ன கூப்பிங் மாதிரி பண்ணிட்டா, கான்கிரீட் கூப்பிங் பண்ணிட்டா பெட்டரு. இல்லை எனக்கு சில கஸ்டமர்ஸ் எப்படின்னா, இல்லை எனக்கு வந்து ஹோல் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்சுவலி நோ டேஞ்சர். ஸோ அந்த இப்படியும் பண்ணலாம். பட் தட் இஸ் ஃபார் பெட்டர். இட்ஸ் ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சோலார் மட்டும் இன்ஸ்டால் பண்றோம்னு வைங்களேன். ஆமா. அப்போ அங்கங்க ஸ்டீல் மட்டும் தான் இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும். ஆமா. அப்போ காத்தால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஆமா. பட் இது வந்து ரூமா க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. அப்போ காத்தால ஓரளவுக்கு விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும்ல? அந்த மாதிரி இல்லைங்க. பிகாஸ் இது வந்து நம்ம அவ்வளவு வெயிட் நம்ம ஈக்குவலா கொடுத்தா அந்த பொருள் வந்து மூவ் ஆகாது. ஓகே. ஓகே. அதுதான் கான்செப்ட். ஓகே. ஓகே. இது எந்த அளவுக்கு காத்த வந்து தாங்குற அளவுக்கு? ஸோ நம்ம விண்ட் ஸ்பீட் டெஸ்டிங் வந்து 180 km/h விண்ட் ஸ்பீட் டெஸ்டிங் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அண்ட் நல்லபடியாக பாஸ் ஆயிருக்கு. 4-5 months நாங்கள் ஒரு ரூமை வந்து 6 months we kept in rain, high wind. நவம்பர்ல சைக்ளோன் தித்வான்ட்டு வந்துச்சு இல்லையா? அதுல கூட இருந்துச்சு. So we didn't face any issues. Okay. We took it as a model piece and did all the R&D and
ஏதாவது டிசைன் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிட்டு தென் வி கேம் டு த மார்க்கெட் வித் பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இதுல சேஃப்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு? சேஃப்டி எஸ் சார், Safety எவ்ரி திங் ன்றது இஸ் ஸ்டீல்னால. ஆ. ஸோ வி டோன்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் பிரேக்கபிள் இல்லை. ஓகே. ஸோ அப்படின்ட்டு நீங்கள் ஓண்டி அடிச்சா 1 டன் வெயிட் அப்படியெல்லாம் சொன்னால் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது, பிரிக்கு கூட உடஞ்சிடும். ஓகே. ஸோ நல்ல ஃபோர்ஸ் தாங்குங்க இது. ஆ. கோல்ட் ஸ்டோரேஜஸ்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க பஃப் பேனல் அப்படின்றது. ஆமா. ஆமாம், ஸோ தட் அது லாங் லைஃப் வரும் அண்ட் சில்னஸ் மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடு நீங்க இப்போ பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல பண்ண முடியும்? இப்போ ஆர்டர் பண்ணீங்கன்னா சார் ஒரு வி வில் டெலிவர் இட் இன் த 7 to 10 days பேஸ்ட் ஆன் ஸ்டாக் அவைலபிலிட்டி. 99% ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. எரெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து மேக்ஸிமம் 24 hours சார். 24 ஹவர்ஸ்க்குள்ள இது மாதிரி ஒரு வீடு ரெடி ஆயிடும். ஆமா, வீடு, ரூம், சோலார் கனெக்ஷனு மேபி கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க காலையில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும் சார். ஓகே. அதிகபட்சம் 2 நாள்ல முடிஞ்சிடும். 1 day தான் எங்களோட டார்கெட்டு. பட் மேபி ஏதாவது கொஞ்சம் டிலே, ஒரு ஏதாவது பொருள் இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு இன்னொரு லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடு, இந்த இன்னொரு இது ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வாங்கி வைக்கிறதுக்கு டைமிங் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த டைம் மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் தவிர there is nothing else much. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணும்போது இந்த கலர்ல தான் வரும். இதுக்கு மேல வேணா அவங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது அவங்க விருப்பம் சார். சார் நாங்க வந்து பேர் ஸ்பேஸ் அண்ட் பேர் பாடி கொடுத்துருவோம் சார். ஓகே ஓகே ஓகே. இன்டீரியர், பெயிண்ட் இதெல்லாம் அவங்க ஸ்கோப் அவங்க பாத்துக்கணும். இப்போ இது வந்து 10க்கு 10 ரூம் இல்லையா? இப்போ இதுல மேல இருக்கிற அந்த சோலார் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த ரூமுக்கு மட்டும் இல்லாம என்டையர் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், என்டையர் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இவங்களோட ரிக்வயர்மெண்ட் 3 kilowatt வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ 3 kilowatt வரைக்கும் போதும் இவங்களுக்கு. ஆமா. இப்போ இது வந்து ஆன் கிரிட்ல போட்டீங்கன்னா அந்த மானியம் சப்சிடியும் கொடுப்பீங்க. ஆமா, இப்போ சப்சிடி 78,000 PM சூரியகர் முஃப்து பிஜ்லி யோஜனால 78,000 சப்சிடி வரும் சார். அண்ட் நாங்க சொல்ற பிரைஸ் எங்களோட பிரைஸ் மட்டும்தான். ஓகே, இதுல சப்சிடி அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ ஆமா ஆமா, கஸ்டமர் காஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது நாங்க என்ன பிரைஸ் சொல்றோமோ அதுக்கு 78,000 மைனஸ் அவங்க பண்ணிக்கணும். அது அப்புறமா தான் வரும். ஆமா, ஒரு 15 days சார் மேக்ஸிமம். ஆக்சுவலி 4-5 daysலயே வருது, ஆனா 15 days சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூம் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க அதுல, அந்த ரூம்ல? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 square feet வச்சுக்கோங்க. வித் வால் பேனல் ஸ்ட்ரக்சர், கீழே பேஸ் வந்து 14 mm உடன் செக்கட் பிளேட் செக்கட் வுட் கொடுப்போம். ஓகே. ஸோ தட் அவங்க வந்து ஈஸியா என்ன ஃபுட் பண்றதுக்கு. அந்த வுட்டுக்கு கீழே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆமாமா, இல்லைன்னா கீழே விழுந்துடும் இல்லையா? ஸோ அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இங்க டைல் ஒர்க்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஓகே, நாங்க 150 mm சின்ன கேப் கொடுத்துருக்குறோம். மழை தண்ணி ஏதாவது இது என்ன டஸ்ட் போடுறது எல்லாம் உள்ளே போயிடும், கீழே போயிடும். ஆமா, கீழே நீங்க அப்பப்போ ஒன்ஸ் இன் அ மந்த் சும்மா இப்படி கிளீன் பண்ணிட்டாலே போதுங்க. ஸோ தட் தெர் இஸ் நோ டைல் ஒர்க் இன்வால்வ், கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் ஒர்க் எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு ரெடிமேட் சொல்யூஷன் இஸ் வாட் we are offering. இப்போ டோர் வந்து இந்த மாதிரி டோர் தான் நீங்க டிஃபரெண்டா கொடுப்பீங்க. இது 100 square feetன்றதுனால கஸ்டமர் காஸ்ட் சேவிங்காக அவங்க வந்து பஃப் பேனல் டோரே போதும்னு சொன்னாரு. தட் இஸ் அவர் பேசிக் மாடல். ஓகே. கஸ்டமருக்கு ஒரு வேளை பிவிசி டோர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வேணும்னா அதுவும் பண்ணி கொடுக்கலாம் மொட்டை மாடியில். ஐ மீன் இந்த பென்ட் ஹவுஸ். ஃபார்மர்ஸ்க்கு வந்து நாங்க ஓன்லி தென்ன பிவிசி டோர், ஸ்ட்ராங் பிவிசி டோர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்க சேஃப்டி கன்சர்ன்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நல்லா கொடுக்குறோம். இது இங்க இந்த மாதிரி இடத்துல திஸ் இஸ் எனஃப்ங்க. தட் இஸ் அவங்க ஓன் வீடு, அதனால ஓன் வீடு, ஸோ ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே ஓகே. உள்ள இப்போ மதிய டைம் தான், ஹீட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க சார், வாங்க சார். இப்போ இது ஃபுல்லி க்ளோஸ்டு. ஓகே ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ த வென்டிலேஷன். இந்த நார்மலாக எங்களோட பேசிக் மாடலில் ஒரு ஸ்லைடிங் விண்டோ அண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ வருவாங்க நம்மளுக்கு. ஓகே. கஸ்டமருக்கு ஒருவேளை எனக்கு இன்னொரு விண்டோ வேணும் சார், கொஞ்சம் வென்டிலேஷன் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டார்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா விண்டோ கூட இருக்குது. ஓகே. அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டுமே ஸ்லைடிங் விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும். அது கொடுத்துடலாம். எங்ககிட்ட ஸ்லைடிங் விண்டோ ஸ்டாக்ஸ் இருக்கும் இதோட சேர்த்து, அண்ட் இது ஸ்டாக் இருக்கும் விண்டோ. கஸ்டமர் வந்து கேட்டால்
இருக்கிற மாடல்ல இது கம்மி பண்ணிட்டு அது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். ஓகே. அதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் சார். அவ்வளோ வெரி மைன்யூட் சார்ஜஸ் தான். ஓகே. அண்ட் இதோட சேர்த்து நாங்கள் 2 லைட்டு, ஆ. இந்த 360 டிகிரி ஃபேனு ஓகே. இதெல்லாம் கொடுத்துருவோங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆல்சோ இஸ் அவர் ஸ்கோப்பு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல்சோ அவர் ஸ்கோப்பு. ஓகே. எல்லாமே வந்து மேலே வந்து மொட்டை மாடியில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. சொல்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷனு, டிரான்ஸ்போர்ட்டு, ஃபினிஷிங் எல்லாம் சேர்த்து லாஸ்ட்ல கையில கீ கொடுத்துருவோம் சார். அதுக்கு தான் அந்த அமௌண்ட். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆ. ஓகே, இப்போ இதுல போஸ்டர் ஒட்டணும், உள்ள ஏதாவது இதெல்லாம் ஏதாவது மறைக்கணும், ஃபால் சீலிங் நல்லா பியூட்டிஃபுல்லா போடணும், அழகா போடணும், அப்படி ஏதாவது இருந்தா அதெல்லாம் அவங்க ஸ்கோப் சார், எங்க ஸ்கோப் கிடையாது. ஓகே. ஓகே. இந்த மாதிரி ஷீட்டு தான் நீங்க கொடுப்பீங்க இல்லையா? இது வந்து நீங்க சும்மா டெக்கரேஷனுக்காக போட்டது, அது அவங்க கஸ்டமர் போட்டுக்கிட்டாங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த செட்டப்ல ஏசி போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாமா? எஸ் சார், அது ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மேல ஸ்டீல் இருக்கு, ஒரு எக்ஸ்டென்ஷன் பிளேட் போட்டுட்டு அங்கேயே ஏசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் அவுட்டர் வந்து இந்த மொட்டை மாடியிலேயே அந்த கான்கிரீட் மேல போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு நம்ம ஏசி போட்டுக்கலாம். இப்போ இது 100 ஸ்கொயர் ஃபீட் இல்ல, அடுத்தது நம்ம ஃபார்ம் ஹவுஸ் சொன்னேன் இல்லையா, அங்க 200 ஸ்கொயர் ஃபீட் பாப்பீங்க. ஓகே. அதுல நீங்க பார்ட்டிஷன்ஸும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டீல் மேல ஃப்ரேம் எல்லாம் போட்டது அதுதான் மெயின். ஓகே. சோ தட் ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் போடணும்னா கூட போட்டுக்கலாம் சார். ஓகே. ஓகே. அடுத்து தனியா ரூமா மாத்திக்கலாம். ஆமா சார். ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட மொட்டை மாடியில பண்ணதை பார்த்துருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இங்க வந்து ஒரு வீடு மாதிரியான ஒரு செட்டப்பு, அதுக்கு பவர் சப்ளை வேணும் அப்படின்றதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா சோலாரோட பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சோலார் கரண்ட்டில் தான் ரன் ஆகுது. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபேனு, லைட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே லைட் எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, இதுவுமே இந்த சோலார் பவரில் தான் எரியுது. உள்ளேயுமே லைட்டோட எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 20 பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 200 ஸ்கொயர் ஃபீட்டு. அங்கே நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே பஃப் பேனலே வச்சு டோர் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஏற்கனவே அவங்க சொன்னாங்க இல்லையா யூபிவிசியில் பண்ணுவோன்னு, அந்த மாதிரி யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க வித் லாக்கோட. இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி. இது வந்து ஃபார்ம் ஹவுஸு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதே நீங்கள் பார்க்கலாம். ட்ரோன் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலாகவே இந்த இடத்துல பகல் ஃபுல்லாகவே வெயில் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து நம்ம நார்மலாக பிரிக்கில் கட்டின வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் வெயிலே வந்து அதிகமாக தெரியும், ஹீட்டே வந்து அதிகமாக தெரியும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ஹீட் எல்லாத்தையும் உள்ளே வந்து வால் வந்து அனுப்புவோம். அப்போ தான் ஹீட் ரொம்ப ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி டைம் தான் இது. பட் இங்கே வந்து ஹீட் அந்த அளவுக்கு இல்லை, ஃபேனுமே ஓடுது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்ன்றதால ஹீட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு உள்ளே விடும். இது வந்து பஃப் பேனல் அப்படின்றதால உங்களுக்கு அந்த ஹீட் வந்து உள்ளே தெரியல அந்த அளவுக்கு. இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்க்கும்பொழுது 2 விண்டோ கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி 2 லைட்டு கொடுத்துருந்தாங்க, ஃபேனுமே 1 கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்படியே இதுங்க டபுள் 200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதால எல்லாமே டபுள். விண்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா 4 விண்டோ கொடுக்குறாங்க, லைட்டுமே அதே மாதிரி 4 லைட்டு, ஃபேனுமே 2 ஃபேன். இப்போ நார்மலாக ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் இந்த இது 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருவாங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் ஒரே நாள், 200 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் ஒரே நாள். அதோட 2 கட்டிலும் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்குது 200 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். 2 கட்டில் இருக்குது, இங்கே வந்து 2 பேர் தூங்கிக்கலாம். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த இதுக்கான செட்டப் வந்து வெளியே கொடுத்துருக்கீங்க, இன்வெர்ட்டர் செட்டப்ல. ஆமா, ஓகே. இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி செட்டப். இப்போ உள்ள கூட வைக்கலாங்க, தப்புன்னு இல்லை. பேட்டரி ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி மெஷரா நாங்க என்ன எடுத்திருக்கிறோம்னா, இப்போ ஃபார்ம் ஹவுஸ்னா கிளையண்ட் வந்து இப்போயோ வருவாங்க, அடிக்கடி வர மாட்டாங்க. ஸோ ஒரு சின்ஸ் பேட்டரி இஸ் மேட் ஆஃப் லித்தியம் அயன் அண்ட் இட் ஜென்ரேட்ஸ் a little bit heat, நாங்க கொஞ்சம் வெளில வச்சிருக்கிறோம் சேஃப்டி. ஏன்னா அப்பப்போ வருவார் அவரு, ரெகுலரா யூஸ் பண்ணா நம்ம உள்ளே வைக்கலாம், ஒரு கேபினெட் மாதிரி போட்டு உள்ளே வைக்கலாம், நோ இஷ்யூஸ் ஆன் தட். ஓகே. நான் இது சொல்ல இல்லைங்க, இது திஸ் இஸ் ஃபுல்லி ஆஃப் கிரிட் சோலார் பவர்டு ஹவுஸ். ஓகே, இதுல வந்து பவர் கனெக்ஷனே கிடையாது. இன்னைக்கு இப்போ டைம் என்ன ஆயிருக்கு சார் சொல்லுங்க? டைம் 5:45 ஆகுதுங்க. 5:45 ஆகுது இல்லையா? சோ இப்போ சோலார் பவர் ஜெனரேஷன் ஆல்மோஸ்ட் இனிமே நில்லாயிடும். நம்மளுக்கு சன்லைட்டே போயிடுச்சு, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் 0.16 கிலோவாட் தான் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. இது 5 kWh பேட்டரி, டோட்டலி ஆஃப் கிரிட். ஓகே,
அண்ட் இப்போ வீட்ல நீங்க ஐ திங்க் லைட்டோ ஃபேனோ ஆன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஃபேன் ஓடுது, லைட் எரியுது. அது சின்ன வாட்டேஜ் தானே, 10 வாட்ஸ் 50 வாட்ஸ், அது 0.16 தான் போயிட்டு இருக்கு பாருங்க. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் பேட்டரியில நின்று தான் போயிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் சோலார்ல இருந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. அதாவது வர்றதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ. ஆமா, எப்பவுமே வந்து புல் கெப்பாசிட்டி தாங்க மெயின். ஃபர்ஸ்ட் எங்க புல் லோடு வருதோ சோலார் ஃபர்ஸ்ட் அங்க போயிடும். மிச்சது எல்லாமே வந்து பேட்டரியில ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும், எஸ்பெஷலி இந்த டே டைம். ஓகே, இப்போ 99% பேட்டரி ஃபுல்லா இருக்கு. ஆமா, இன்னைக்கு இப்போ ஃபுல் பேட்டரி இஸ் ஃபுல். ஓகே. ஆமா, இது வந்து ஹைபிரிட் இன்வெர்ட்டர் இல்லையா? இது வந்து ஹைபிரிட் இன்வெர்ட்டருங்க. இது வந்து 5 kWh பேட்டரிங்க. 5 கிலோவாட்டுக்கு லித்தியம் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி. எஸ். இப்போ பாக்குறீங்க நீங்க, டைம் இஸ் அரௌண்ட் 6:20 6:30. 6:30 ஆயிடுச்சு. டோட்டலி டார்க், தேர் இஸ் நோ சோலார் அட் ஆல். ஆனாலும் திஸ் இஸ் ரன்னிங் ஃபுல்லி அண்டர் ஆஃப் கிரிட் சொல்யூஷன் ஓகே, வித் ஹைபிரிட் இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி பேக்கப் ஆஃப் 5 kWh. ஓகே ஓகே ஓகே. உள்ள ஃபேன் லைட் எல்லாமே எரியுது, யூ கேன் செக். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து 10க்கு 10ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? இப்போ என்ன ரேட்டுக்கு பண்ணுவீங்க சார்? இப்போ வந்து எங்களோட செல்லிங் பிரைஸ் நான் சொல்றேன். ஓகே. அதர் தென் சப்சிடி கஸ்டமருக்கு வந்துடும். ஆமா ஆமா, அது சப்சிடிக்கு சோலார் சப்சிடி. ஸோ எங்கள் ப்ரைஸ் வந்து 3 kW சோலார் இன்ஸ்டால் பண்ணி ஆன் கிரிட் இன்வெர்ட்டரில் வித் 100 ஸ்கொயர் ஃபீட் மாடலில் அரௌண்ட் 4 lakhsக்கு நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே. அதில் 78,000 கஸ்டமருக்கு ரீஃபண்ட் வந்துடும் ஆஃப்டர் 15 days. எஸ். ஓகே சார், இப்போ 4 lakh பட்ஜெட் வந்து சொல்லும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து சிவில்லையே நான் கட்டிடுவேனே அந்த பட்ஜெட்டுக்கு, ஒரு ரூமோ இல்லை 10க்கு 10 ரூம் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, ரூமோ இல்லை வீடோ கட்டிடுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆமாம், இப்போ இது பட்ஜெட்டுக்குள்ள முடியலையேன்ற மாதிரி ஒரு ஐடியா தோணும் இல்லையா? அதான் சார், அதுதான் ஆக்சுவலி இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு சார். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அது அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ், அது பொறுத்து தான் ப்ரைசிங் இது கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரியும். மிகப்பெரிய டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் சோலார் வந்துடும், இதே பிரைஸ்ல சோலார் வந்துடும். ஸோ அந்த 4 லட்சத்துல சோலாரும் இன்க்ளூடட் இருக்கு. செகண்ட், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா 10x10 கட்டுறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு டைம் ஆகும், செகண்ட் பிரிக்ஸ், தென் சிமெண்ட், தென் அகைன் எக்ஸ்ட்ரா டைலிங் ஒர்க். ஓகே, இதெல்லாம் பண்றதுக்காக உங்களுக்கு மினிமம் அட்லீஸ்ட் 20 to 30 days ஆயிடும். அவ்வளோ டைம் கொடுக்கணும். அண்ட் சிவில் ஒர்க்கர்ஸ் கிட்ட நீங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும். திடீர்னு அவங்க வந்து வரமாட்டாங்க, ஒரு 5 நாள் வரமாட்டாங்க, 4 நாள் வரமாட்டாங்க. ஓகே, ஸோ ஆல் திஸ் திங்ஸ் இது ஒன் ஆஃப் த ஹெடேக். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் வேணும். ஓகே, இது என்ன இந்த மாதிரி நான் இது ரூம் எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கட்டணும்னா டெஃபினெட்லி ஒரு அப்ரூவல் பிளான்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் எ ப்ரீஃபேப் பில்டிங், திஸ் இஸ் எ ப்ரீஃபேப் ரூம். So this doesn't need any approval at all. So point number 4, நீங்க அட்வான்டேஜ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட். ஓகே, உங்களுக்கு இப்போ இருக்கிற ரூஃப்ல நான் இன்னொரு ரூம் கட்டணும்னா அது லோட் பேரிங் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் டவுட்ஸ் வரும். அந்த பிரிக்ஸ் போடும்போது இல்லைன்னா சிமெண்ட் போடும்போது எவ்வளவு இன்ச்சு போடலாம் அதெல்லாம்ட்டு. இதுல அந்த மாதிரி இது இஸ் வெரி லைட் வெயிட், லைட்டர் தேன் த பிரிக் டோட்டல் ரூம். இதே கெப்பாசிட்டிக்கு நம்ம பண்ணணும்னா. ஃபிஃப்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார், இன்னைக்கு நான் இங்க ரூம் வேண்டாம், நான் வேற இடத்துக்கு நான் போகணும், இல்லைன்னா இந்த ஃப்ளோர் நான் அடுத்த ஃப்ளோர்ல போய் கட்டணும். ஓகே, எந்த உடைக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நட் எல்லாமே இது வந்து நாக் டவுன் கண்டிஷன் சார். எல்லாம் நட்டு போல்ட் தான். ஒரு வெல்டர் கூட நீங்க வீட்டுக்கு வந்து வெல்டிங் பண்ண தேவையே கிடையாது. எல்லாம் நட்டு போல்ட் தான் கான்செப்ட். இது அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கிறோம். ஃபிட் அண்ட் பிளேஸ் அண்ட் கோ. நாளைக்கே திரும்பி எங்கேயாவது ரீப்ளேஸ் பண்ணணும். Okay, you can easily replace it. You can easily sell this also to someone else. Sale கூட பண்ணிக்கலாம். யாராவது கேக்குறாங்கன்னா you can easily sell it off. There is no restriction on this. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டு கஸ்டமர் கேன் டிசைட். இது வந்து ரிமூவ் பண்ணும்போது ப்ராடக்ட்ல எந்த டேமேஜும் ஆகாது இல்ல, எல்லாமே ஃபிட் அண்ட் போல்ட் தான் சார். வெளியே தெரியவே இல்லையே, ஸ்க்ரூ எதுவுமே வெளியே தெரியல. அதுதானே சார் டிசைன். ஓகே சார், இப்போ சிவில்ல பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து பிளஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ லைஃப் டைம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, சிவில்ல பண்ணா எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் மாதிரி, அந்த விஷயத்துல இதுல எவ்வளவு லைஃப் வரும்? அதான் சார். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இஸ் when you're hot dip galvanizing a steel structure, அது வந்து
லைஃப் லாங் மோர் தென் 30-40 இயர்ஸ் இருக்கிற ட்ராக் ரெக்கார்டே இருக்கு. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ், ஆ. கிராஷ் பேரியர்ஸ் இதெல்லாம் சில்வர் கலர், கிரே கலர்ல இருக்கு இல்லையா, ஆமா, அதெல்லாம் ஆமா, வந்து ஹாட் டிப் கேல்வனைஸ்டு. ஸோ ஓகே. அதெல்லாம் நம்ம பிறக்கிற காலத்துல இருந்து அப்படியே இருக்கு அந்த டவர்ஸ் ஆமா, எல்லாம். ஆமா, ஆமா, ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹேவிங் த ரைட் ஸ்ட்ரக்சர். ஓகே, வீக் ஆ. ஸ்ட்ரக்சர் இல்லாம கரெக்ட் ஸ்ட்ரக்சர் போட்டோம்னா டெஃபினட்டா இருக்கும். இந்த ஓகே. பஃப் பேனல் கூட சேம். ம். I mean, the lifespan of a structure, steel structure and puff panel டிஃபரெண்ட்டாக இருக்கும். ஓகே. பட்டு பஃப் பேனல்ன்றது வந்து ரெண்டு சைடு ஸ்டீல் இருக்கிறதுனால, ஆ. அது வந்து கேல்வனைஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால லைஃப் இஸ் பெட்டர் தேன் அ நார்மல் மைல்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ ஓகே. த லைஃப் எப்படி பார்த்தா கூட ஆ. இட் இஸ் கம்ஸ் மோர் தேன் 10 இயர்ஸ் வெரி ஈஸிலிங்க. ஓகே. வெரி ஈஸிலி நான் சொல்றது. ஓகே. இப்போ இதுக்கு ஆமா. நீங்க ஏதாவது வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அது பீரியட் ஏதாவது குடுக்குறீங்களா? ஆமா சார். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாரண்டிஸ்ன்ட்டு இருக்கு. ஆ. இப்போ சோலார் பேனல்ஸ்னா 25 இயர்ஸ் வாரண்டி அவங்க கொடுக்குறாங்க. ஓகே. இன்வெர்ட்டர்னா 8 to 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. ஓகே, சேம் வே நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சருக்கு நாங்க 5 இயர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே. ப்ராடக்ட்டா மாறும் அவ்வளோதான். ஓகே. 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 அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா த கஸ்டமர் கேன் டூ இட். அண்ட் திஸ் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் நேச்சர். ஆமா. ஸோ மெக்கானிக்கல் நேச்சர்னால தெர் இஸ் வெரி லெஸ் சான்சஸ் ஆஃப் ஹேவிங் எ டேமேஜஸ். ஓகே. இப்போ அது வீடு ஓகே, பவர் சப்ளை ஓகே. இப்போ தண்ணி கனெக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கறது? சார் இப்போ தண்ணி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பைப் லைன் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட போடலாம் சார். ஒரு பைப்ஸ் போட்டுட்டு இது எக்ஸ்டென்ஷன் பைப்ஸ் போட்டுட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. வாட்டர் டேங்க் தான் இதுல மெயின். வாட்டர் டேங்க்கு நீங்க எக்ஸிஸ்டிங் வாட்டர் டேங்க்னா மோட்டர் வர ஆன் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஆர் மேலே இல்லை எனக்கு வாட்டர் டேங்க் மேலே கொடுக்கணுங்கன்னா அதுக்கு ஒரு தனி பேஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு கொடுத்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே. இப்போ அது தண்ணி இன்புட்டுக்கு ஓகே. தண்ணி வீட்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணணும், சிங்க் யூஸ் பண்றோம், இல்ல ரெடிமேடா ஏதாவது கிச்சன் நம்ம ஆமா செட்டப் மாதிரி வாங்கி வைக்கிறோம், அதுல ஒரு சிங்க் வைப்போம், அது தண்ணி வெளியே போகணும். அதான் சார். இப்போ நீங்க அது எந்த வழியா போகும்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது கீழே இருக்க ஆமா நம்மளது வுடன் பேஸ் ஃப்ரேம் இல்லையா, ஆமா அங்க ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுல பைப் லைன் போட்டுட்டு அது வழியா கீழே எங்க நீங்க சம்பு வைக்கிறீங்களோ இல்ல ஒரு ஃப்ரீயா விடுறீங்களோ அது அது கஸ்டமரோட விருப்பம். அங்க டைரக்டா கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே. அந்த கீழே கொடுக்குற கேப் இதுக்காக மெயினா யூஸ் ஆயிடும். இதுக்காகவும் யூஸ் ஆயிடும். நாங்க கேப் போட்ட மெயின் ரீசன் வந்து மழை தண்ணி இதுக்கெல்லாம் திரும்பி டைலிங் ஒர்க் இதெல்லாம் தேவைப்படாதுன்ட்டு நாங்க யூஸ் பண்ணோம். ஆமா. ஓகே சார். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடாவே ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு அந்த பாத்ரூம் அப்படின்றது ஒண்ணு கேட்பாங்க இல்லையா? இதுதான் நாங்க வந்து ஒன்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கரெக்டா பண்ண முடியல எங்கனால R&Dல. பட் வி ஆர் இன் த ஜாப். ஒரு 4 to 5 monthsல ஐ எம் ஷுர் தட் வி வில் பி கம்மிங் வித் a good product of bathroom with the right facility. See, we in JM இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்ட்ஸில் இருக்கிறோன்னா, ஐ மீன் 20 இயர்ஸ் கம்பெனின்னா ஆல்வேஸ் வி ஹவ் ஒன் த ட்ரஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ். நான் வந்து ஒரு போர்ட்டபிள் சும்மா ஏதாவது ஒரு போர்ட்டபிளாக போட்டு உங்களுக்கே தெரியும் பீச் சைடு போர்ட்டபிள் பாத்ரூம் பார்த்துருப்பீங்க, நிறைய பாத்ரூம் எல்லாமே வந்து அன்சக்ஸஸ்ஃபுல். பிகாஸ் அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா இட் கெட்ஸ் டெஸ்ட்ராய்டு அண்ட் வி கேனாட் யூஸ் இட் இன் லாங் ரன். ஐ மீன் லாங்காக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான சொல்யூஷன் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கான்செப்டே வந்து வி ஹவ் மேட் இட் சக்ஸஸ். ஸோ தட் ஆல்சோ வி வில் மேக் இட் சக்ஸஸ் ஃபார் ஷியோர். ஓகே. 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 இப்போ வந்து இது என்னென்ன லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க சார்? சார் நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு, சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம் சார். ஓகே. அண்ட் வி ஹவ் டன் இன்ஸ்டலேஷன்ஸ் இன் ஆந்திரா. இப்போ நவ் வி ஆர் இன் சென்னை. நீங்களே பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ சார். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி இருக்குது அப்படின்னு நேரில் நீங்களும் ஃபீல் பண்ணி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், இல்லை உள்ளே போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து லைவாகவே உங்களுக்கு டெமோ வைக்கிறாங்க. எக்ஸிபிஷனில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது. February 12, 13, 14 சென்னை ட்ரேட் சென்டரில் ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸ்போ அப்படின்ற பேரில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வந்து உங்களுக்கு லைவாகவே டெமோவுக்கு வச்சுருப்பாங்க. நேர்லேயே நீங்கள் விசிட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.